சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் செல்விக்கு நடக்க போற வளகாப்புல தான் தமிழ் செல்வி தான் கர்ப்பமா இருக்குன்ற விஷயத்தையே உணர போறாங்க. வளகாப்பு ஏற்பாடு பார்த்தா தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. செல்லப்பாண்டி வசந்திக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. மா போச்சுமா, இப்பயே நான் உங்க கூட வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராகிக்கிறேன். என்ன நடக்க போதும் தெரியல. அன்னைக்கு எப்படி தாலி பெருக்கி போடையில இவர் என் மேல கோவப்பட்டு அரவல் எடுத்து வெட்ட வந்தாரோ, இன்னைக்கு அதை விட என்ன வேணாலும் நடக்கலாம். சும்மா பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். குழந்தையே இல்லைன்னா என்ன அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு அவர் எவ்வளவு கோவப்பட்டார் தெரியுமா? இப்ப இவ்வளவு தூரம் வந்து வளகாப்பு வரைய வந்து குழந்தைன்றது ஒண்ணு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆக போதும் தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயந்துகிட்டே இருக்கல. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி ரெடியா போலாமா? அங்கே எல்லாரும் கீழே உனக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியின் சித்ராவும் பார்த்தா ரொம்ப அன்பா தமிழை கூட்டிட்டு கீழே வராங்க. இங்க 10 கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்தா வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா தமிழ் செல்விக்கு வளகாப்போட இங்க சேது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தமிழ் கையில வளையெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பத்தா ராஜாங்கம் மோகனா எல்லாரும் பார்த்தா வளையல் போடவும் மோகனாவுக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. வசந்தி செல்லப்பாண்டிக்கும் பார்த்தா என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் பார்த்தா சித்ரா, பெரியப்பா நான் ஒண்ணு இப்ப தமிழ் செல்விக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சித்ரா வந்துட்டு, தமிழ்ச்செல்வி உண்மையிலே கர்ப்பமா இருக்கா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரியை பார்க்கவும், ஈஸ்வரி சித்ரா பார்த்து சிரிக்கவும், இங்கே சித்ரா பார்த்தா தமிழ்ச்செல்வியுடைய முந்தானையை பிடிச்சி இழுக்கவும் வயிற்றுல இருக்கிற துணி மூட்டை பார்த்தா கீழே விழுந்துருது. இதை பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இன்னும் வயிற்றுல துணி மூட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு பார்த்தா பகீர்னு ஆகிருது. எல்லாரும் பார்த்து வாயடைச்சு போயிடறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. வேகமா பார்த்தா தமிழ் சேது காலில் விழுகவும் சேது என்ன பேசுறதுனே தெரியாம அதிர்ச்சியில நின்று போய்கிட்டு இருக்காரு. இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. மோகனா பார்த்தா பதட்டப்படுறாங்க. பூச் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதறிக்கிட்டு இருக்கவும், அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கையில தமிழ்ச்செல்வி பார்த்தா மயங்கி விழுந்துடுறாங்க. தமிழ் மயங்கி விழுந்ததை பார்த்தது வேகமா பார்த்தா வசந்தி செல்லப்பாண்டி ஓடியாந்து பிடிக்கவும், தமிழ் என்னாச்சு தமிழ், எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா எல்லாரும் தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க. தமிழ் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. இங்கே ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா தமிழை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்றாரு. சேது பார்த்தா அசையாம நின்றுகிட்டு இருக்காரு. ராஜாங்கம் எதுவுமே பேசாம நிற்கவும், அப்பதான் பார்த்தா கருப்பு, ஐயா கருப்பு வண்டி எடியா, தமிழ் மயங்கி விழுந்துருச்சியா, தண்ணி தெளிச்சு எந்திரிக்கலையா, என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி சொல்லவும் வேகமா பார்த்தா கருப்பு வண்டி எடுக்கிறாரு. தமிழை கூட்டிட்டு பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா டாக்டர் செக் பண்ணி பார்க்கல மாசமா இருக்கிற நேரத்துல வர மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இவ்வளவு பதட்டப்படுறாங்க, பதட்டத்துல கூட இந்த மயக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இதை கேட்டது செல்லப்பாண்டிக்கு வசந்திக்கும் அப்பாடா அப்படின்னு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க, என் மக உண்மையிலேயே மாசமா இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் செல்லப்பாண்டி கேட்கவும், ஆமாங்க அவங்க மாசமா இருக்காங்க, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்றாங்க. இதை பார்த்தா கருப்பும் கேட்கிறாரு, ஏன் டாக்டர் உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், ஆமாங்க ஏன் இப்படி எல்லாரும் மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், என்ன சித்தப்பா நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க இந்த உண்மையை போய் வீட்டுல சொல்லுவோம். ஆனா அந்த துணி மூட்டை விவகாரம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் சேதுக்கிட்ட பக்குவமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், நடந்த விவரம் எல்லாத்தையும் பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டியும் சொல்லவும், இம்பிடுத்தானா பரவாயில்ல 5 மாசம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப என்ன தமிழ்ச்செல்வி வயிற்றுல 3 மாசம் குழந்தை வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கு, வீட்டு வாரிசு எப்படியோ தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளரத்தானே செய்யுது, இந்த உண்மை தெரிஞ்சா தமிழ் மேல யாரும் கோபப்பட மாட்டாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிடவும், தமிழ்ச்செல்வி வசந்தி கருப்பு எல்லாரும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தா அங்கேயே நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்தவும், இங்க செல்லப்பாண்டி வசந்தி எதுவுமே பேசாம அமைதியா நிற்கவும், அப்படியும் ஆத்தாப்ப வீட்டுக்கு ஓடி போயிரு, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எம்புட்டு நாளா ஏமாத்தி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க, அதுவும் சேதுவ எவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்க, குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கு, குழந்தை அப்படி இருக்கு, குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லி எம்புட்டு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க, ஒரு அடி கூட நீ எடுத்து இனிமேல் வீட்டுக்குள்ள வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசலதான்